உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன் நான். அப்படி சொல்லிட்டு போகலாம். கோபமாக இருக்கலாம். ஆனால் பாசத்தோடு வரவேற்று நம்புறக்க கோபம். என் பழைய கோபத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போல்லாம் சொல்ல முடியாது. எதுவுமே பேசுகிறேன். பழைய கோபத்தை நீவர் பார்த்துருப்பாரு. அதெல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப குறைஞ்சி போச்சு. சரி, அது போட்டோம். இப்போ நம்ம சந்திக்கிறது 40வது வியாழக்கிழமை. சந்திக்கிறது 40வது சனிக்கிழமை, அது வியாழக்கிழமை. அது 50 நெருங்கிட்டோம்னா நம்ம விழாவே கொண்டு வரலாம். ஒன்று, பார்த்துக்கலாம். கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவு நடப்பாண்டு அதிகம் என்கிறது தகவல்கள். இன்னும் மழை இருக்கிறது. இனிமேல் தான் மழை பெய்யணும். மழைக்கு முன்னதாக நீர்வழி தடங்களின் குறுக்கே முறை வைத்து நீரை திறந்துவிட பயன்படும் ஷட்டர் மற்றும் ரெகுலேட்டர்கள் மிகவும் பழுதாகி கிடப்பதாக எனக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் சொல்லுகின்றன. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை பராமரிப்பில் 90 அணைகள் உள்ளன. பராமரிப்பை முறைப்படுத்தாத காரணத்தால் இவைகளில் ஏற்பட்டுள்ள சேதம் எதிர்வரப்போகும் மழை பொழிவின் போது ஆபத்தில் தள்ளிவிடும். ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்று வடிநில கட்டமைப்புகளில் பெரும் சேதம் உண்டாகி கிடக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கட்டமைப்புகளும் சேதமடைந்து போயுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதே நிலைமைதான் பல இடங்களில் காணப்படுது. தமிழ்நாடு முழுவதும் முறையான பராமரிப்பு செய்யப்படாத நீர் திறப்புக்கான ஷட்டர்கள், சங்கிலிகள், ரப்பர் சீல்கள், ரெகுலேட்டர்களை வடகிழக்கு பருவமழை வேகம் பிடித்ததற்குள் செய்துவிட்டால் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம். மொத்தம் 35 மாவட்டங்களில் 36 மாவட்டங்களில் 149 பாசன கட்டமைப்புகளில் மறுசீரமைப்பு கட்டுமான பணிகளை முன்னெடுக்க நீர்வளத்துறை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.